In today's training session, we are going to see about consonants. Okay. So vowels பத்தி முன்னாடி டீடைலா பார்த்துட்டோம். இப்போ consonants. So consonantsனா என்னன்னு பாத்தீங்கன்னா vowels கம்பேர் பண்ணியே நம்ம பார்க்கலாம். So consonant vowelsல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மவுத்ல நம்ம வந்து பேசுவோம். So air flow ஃப்ரீயா இருக்கும். That is vowels. Consonant சொல்லுங்க. Consonants வந்து ஏர் ஃப்ளோ வந்து தேர் வில் பி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ, அதாவது ஏர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணி பேசுவோம். ஃபுல்லா ஏர் ஃப்ளோ ஓப்பன் மவுத்ல நம்ம பேச மாட்டோம் கான்சனன்ஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ இருக்குன்னா நம்ம வாயில இருந்து காத்து வந்து ஃப்ரீயா வெளியில போகாது. எதர் பார்ஷியலாவோ இல்ல ஃபுல்லாவோ நம்ம வந்து பிளாக் பண்ணி தான் பேசுவோம். இப்ப பியோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லிப்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அப்புறமா ஓபன் பண்றேன். இங்க வந்து வைப்ரேட் ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நல்லா மவுத், அப்ப காத்தை வந்து என்ன பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன், கம்ப்ளீட்டா வெளியில போகாம ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்றேன். இது வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி பண்றது. இதே எஸ்ஸோட சவுண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றோம்னா நாக்கை வச்சு நாக்கு வந்து மேல வெடி பண்ணிப்போம். நீங்க பண்ணும்போது நாக்கு வந்து பார்ஷியலா என்ன பண்ணணும்னா உங்க வாயை ஃபுல்லா பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிடும். லைட்டா தான் அந்த காத்து வந்து வெளியில வரும் இல்லையா? சோ அப்பயே நம்ம மவுத் வந்து ஃபுல்லா ஓப்பன்ல இருக்காது. டங்க் வந்து என்ன பண்ணும், ஏர் ஃப்ளோவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த மாதிரி எய்தர் ஃபுல்லாவோ இல்ல பார்ஷியலாவோ நம்ம ஏர் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் கான்சனன்ஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ. அப்ஸ்ட்ரக்ஷனா தடை இருக்கும், ஏர் ஃப்ளோல தடை இருக்கும். கம்ப்ளீட் எப்பயும் போல ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இது வவல்ஸ் எல்லாம் நம்ம சஸ்டெயின் பண்ணி ரொம்ப நேரம் இழுத்து இது பண்ற மாதிரி இட் கேனாட் பி சஸ்டெயின்ட் ஆர் சங். பாடவோ ரொம்ப நேரம் இழுத்து இது பண்ணவோ முடியாது இல்லையா? இப்ப பேவோட சவுண்ட் அப்படின்னா உங்களால இழுத்து பாட முடியுமா? ஜஸ்ட் ஏர ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த சவுண்ட் முடிஞ்சு போச்சு இல்லையா? அவ்வளவுதான். நம்மளால அதுக்கு மேல அதை இழுத்து பாட முடியாது. அதே மாதிரி உங்களால அதோட வால்யூமை கண்ட்ரோல் முடியுமா? நான் ஏவை வந்து ஏன்னு சொல்லுவேன், ஏன்னு சொல்லுவேன். நீங்க இல்லைன்னா இஸ் ஏதாவது அந்த மாதிரி சத்தமாவோ இல்ல சவுண்ட் கம்மியாவோ இல்ல சவுண்ட் அதிகமாவோ மாத்தி கண்ட்ரோல் உங்க வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியுதா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் தென் நம்ம வவல்ஸ்ல என்ன பார்த்தோம்னா எல்லாமே வந்து வாய்ஸ் இருக்கு, வைப்ரேட் ஆகும். ஓகேவா? கான்ஃபிடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலது வாய்ஸ்டா இருக்கும், சிலது வாய்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே, இப்ப நான் டீயோட சவுண்ட் சொன்னேன் இல்லையா? நீங்க இப்படி கையை வச்சு பாத்தீங்கன்னா காத்து வந்து உங்க கையில படும், ஆனா இங்க வைப்ரேட் ஆகாது. அதே பியோட சவுண்ட் வந்து இதேதான், ஆனா தொண்டையில நீங்க வைப்ரேட் பண்ணணும். ப அப்ப வந்து சேம் ப்ரொனன்சியேஷன், த்ரோட் வைப்ரேட் ஆகும். த்ரோட் வைப்ரேட் ஆகாம சொன்னீங்கன்னா த்ரோட் வைப்ரேஷனோட அதே லிப்ஸை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ப. சம் வாய்ஸ்டாவும் இருக்கும், சம் வாய்ஸ்லெஸ்ஸாவும் இருக்கும். ஓகே, ப. பியோட சவுண்ட் அதே பியோட சவுண்ட் ப. சேம் ப்ரொனன்சியேஷன் தான் பண்றேன். ஒண்ணுக்கு வந்து நான் த்ரோட்டை வந்து யூஸ் பண்ணல, இன்னொன்னுல வந்து த்ரோட்டை யூஸ் பண்ணி நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? அதனால சில கான்சனன்ட் வாய்ஸ்டா இருக்கும், சிலது வந்து வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? கான்சனன்ட் வவல்ஸ்க்கும் கான்சனன்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சொல்வோட சவுண்ட் நீங்க கிளியரா கேட்கலையேன்னு சேர்த்துக்க கூடாது, அவ்வளவுதான். வெறும் காத்து மட்டும் தான் வரும். ஓகேவா? அது லெட்டரோட சேர்ந்து படிக்கும் போது அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த வவலோட கான்சனன்ட்ஸோட டைப்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். இது வந்து சவுண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஆர்டிகுலேட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம முகத்துல எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் ஆர்டிகுலேட்டர்ஸ். இப்ப லிப்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா? இப்ப சொல்லும் போது என்ன பண்ற, லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ற. அது மாதிரி நம்ம நாக்கு மேல கீழே உள்ள வெளியே ஒரு ஒரு சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நாக்கு சேஞ்ச் ஆகுதா? சோ அதுவும் நமக்கு ஒரு ஆர்டிகுலேட்டர். அது மாதிரி பல்லு சில சவுண்ட் என்ன பண்ணுவோம்னா இப்படி பல்ல கடிச்சுக்குவோம், இல்லைன்னா நாக்கை வந்து பல்லுக்கு மேல உள்ளார அப்படி வச்சு பிரஸ் பண்ணி சொல்லுவோம். சோ பல்லு. அண்ட் தென் ஜாஸ் இப்படி மூவ் பண்றோம் இல்லையா, அப்பர் ஜா லோயர் ஜா. சோ அது இது எல்லாமே பேர் தான் ஆர்டிகுலேட்டர்ஸ். அண்ட் தென் த்ரோட், அங்க இருந்தாலும் நமக்கு வைப்ரேட் ஆகுது, வைப்ரேஷன் வருது. ஸோ ஆர்டிகுலேட்டர்ஸ் தான் நமக்கு சவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கான்சனன்ட்ஸ் படிக்கும் போது நம்மளுடைய ஆர்டிகுலேட்டர்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனாலதான் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டிகுலேட்டர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓகே,
பார்ட்ஸ் ஆஃப் த மவுத். சிலது வந்து ஆக்டிவ் ஆர் பாசிவா இருக்கும் அப்படின்னா, ஆக்டிவ்னா இப்ப லிப்ஸ் வந்து மூவ் ஆகும் இல்லையா, அதே டீத் மூவ் ஆகுமா? ஆனா அது நமக்கு சப்போர்ட் பண்ணுது சவுண்ட் மேக் பண்ண, ஆனா டீத் மூவ் ஆகாது இல்லையா. சோ அதெல்லாம் பாசிவ். ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ்னா அது வந்து மூவ் ஆகும், டங்க் வந்து மூவ் ஆகும், அது ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். ஓகேவா. சோ அந்த மாதிரி சிலது ஆக்டிவா இருக்கும், சிலது பாசிவா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா. ரொம்ப நம்ம டீட்டெயிலா இதுல போக வேணாம். நான் ஜஸ்ட் மேலோட்டமா என்னென்ன ஆர்டிகுலேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். மெயின் ஆர்டிகுலேட்டர்ஸ் என்னன்னா டங்க். டங்க் என்ன பண்ணுவோம், நல்லா இனிமேல நீங்க பேசும்போது அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வெளியில உள்ள வந்து போகும், மேல கீழே போகும். ஓகே, நம்ம யூஸ் பண்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி டங்க் வந்து என்ன பண்ணும், ஃப்ரண்ட் அதை மூவ்ஸ் அப் டவுன் ஃபார்வர்ட் பேக், அது எல்லாமே மூவ் ஆகும். அதான் டங்கோட இது. ஸோ டங்க்ல வந்து 3 பார்ட்டா சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்னா இந்த பிளேடு, நுனி நாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து பிளேடு, அதுதான் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. பாடினா சென்டர் ஆஃப் த டங்க். ரூட்னா இங்க உள்ளார இங்க த்ரோட்டு கூட போய் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து ரூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த டங்கோட பொசிஷனாலையும் நம்ம பேசுற ப்ரொனவுன்சியேஷன் வந்து மாறும். அதே மாதிரி லிப்ஸ், அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ், அது என்ன பண்ணும், அது எப்படி நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒன்னா சேர்ந்தோ இல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். லிப்ஸ் பொசிஷனை நம்ம வவல்ஸ்க்கே பார்த்தோம் இல்லையா, லைட்டா ஓபன் பண்றது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றது, அப்புறம் நல்லா ஓபன் பண்றது. ஸோ லிப்ஸும் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இட் இஸ் ஆல்சோ எ மெயின் ஆர்டிகுலேட்டர். ஓகே, டங்க், லிப்ஸ், அண்ட் தென் டீத்ல வந்து அப்பர் டீத். அப்பர் டீத் மட்டும் ஏன் சொல்றோம்னா, இப்ப இந்த அப்பர் டீத்துக்கு கீழே உள்பக்கமா நமக்கு ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும் தெரியுமா, பல்ல ஒட்டி கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, பல்ல ஒட்டி உள்ளார உள்பக்கம் பாத்தீங்கன்னா மேட சதை மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டங்க வச்சு புஷ் பண்ணி சில சவுண்ட் சொல்லுவோம். இப்ப ட சவுண்ட், டீயோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவோம்னா உங்க நாக்க வந்து இந்த மேல் பல்லுக்கு உள்ளார வச்சுக்கணும். வச்சுட்டு வைப்ரேட் பண்ணாம சொல்லுங்க, சவுண்ட் வரக்கூடாது, வைப்ரேட் ஆகக்கூடாது. அப்ப உங்க நாக்க எங்க கொண்டு வைக்கிறீங்கன்னா மேல் பல்லுக்கு உள்ளார, அந்த இடத்தோட பேரு தான் ஆல்வியோலர் ரிட்ஜ், பம்பி ஏரியா. ஓகேவா. சோ அப்ப அப்பர் டீத்தும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இடம், அந்த இடத்துல தான் நம்ம நாக்க வச்சு பிரஷர் பண்ணி நம்ம வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். கேக்குதா? ஓகே, ஜஸ்ட் நாக்க வந்து பின்னாடி வச்சு, அதே வந்து வைப்ரேட் டியோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ட ட சேம் தான். நாக்க வந்து பல்லுக்கு பின்னாடி மடக்கி வச்சுக்கோங்க, வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப இதையும் வந்து த்ரோட்டையும் வைப்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் த்ரோட் வைப்ரேட் பண்ணாம சொல்றது டீயோட சவுண்ட், த்ரோட்டை வைப்ரேட் பண்ணி சொல்றது டியோட சவுண்ட். ஓகே, சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகுலேட்டர், டீத்தும் ஆல்வியோலர் ரிட்ஜ். அண்ட் தென் ரூஃப் ஆஃப் த மவுத், மேல ஆல்வியோலர் ரிட்ஜுக்கு அப்புறம் மேல நமக்கு உள்ளார மவுத்ல மேல் பார்ட் இருக்கு இல்லையா, டாப் பார்ட், அதுல வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து ஹார்டா இருக்கும், நம்ம உள்ள தொண்டை கிட்ட போற இடம் வந்து அது சாஃப்டா இருக்கும். அந்த ஹார்டா இருக்கிறத இங்க ஏரோ மார்க் கொடுக்க பாருங்க, ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம். உள்ளார அந்த தொண்டை குழி கிட்ட போற இடத்துக்கிட்ட அங்க இருக்கிறது வந்து சாஃப்ட், அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதை வந்து சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இப்ப இங்க சவுண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இங்க சொல்லும் போது உங்க நாக்கு எங்க போய் டச் ஆகுது பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இங்கோட நிறுத்திக்கோங்க. அப்படின்னு சொல்லும் போது உங்க நாக்கு எங்க போய் தொடுது, இங்க உள்ள போய் டச் ஆகுறது நீங்க ஃபீல் பண்றீங்களா? அது சாஃப்ட் பேலட்ல போய் டச் ஆகுது. இந்த சவுண்ட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தொண்டையவே நம்ம இந்த இதே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னா மூக்குல இருந்து வருது. நீங்க மூக்க புடிச்சுக்கிட்டு இங் சவுண்ட் சொல்லி பாருங்க, மூக்க புடிச்சுக்கிட்டு இங் சவுண்ட் சொல்ல முடியுதா பாருங்க, சொல்ல முடியாது. சோ நம்ம நோஸுமே ஒரு ஆர்டிகுலேட்டர் தான். ஓகே, சோ இந்த அந்த உள்ள இந்த நம்ம நாக்கு இங்க உள்ள போய் டச் ஆகுது இல்லையா, அந்த இடம் பேரு தான் சாஃப்ட் பேலட். ஓகே, சில சவுண்டுக்கு நம்ம ஃப்ரண்ட் நாக்குலயே மேல டச் பண்ணி சொல்லுவோம், சில சவுண்டுக்கு பின்னாடி போகும், அதாவது ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட், ரூஃப் ஆஃப் மவுத் தான் சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் ஜாஸ், நான் சொன்னேன் இல்லையா நம்ம தாவாங்கட்டைய மூவ் பண்றோம் இல்லையா, அண்ட் தென் வோக்கல் கார்ட்ஸ், இங்க கீழே த்ரோட், வாய்ஸ் இருந்தா நம்ம சவுண்ட் கொடுக்குறோம், வாய்ஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சவுண்ட் கொடுக்காம பேசுறோம் இல்லையா. ஓகே, இதெல்லாம் தான் ஆர்டிகுலேட்டர்ஸ். ஓகே, இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸை நம்ம ஈஸியா படிக்க முடியும். எப்படி வவல்ஸ்ல டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி கான்சனன்ட்ஸ்லயும் டைப்ஸ் இருக்கு. ப்ளோசிவ்ஸ், ப்ளோசிவ்ஸை வந்து ஸ்டாப் சவுண்ட்ஸ்னு சொல்லலாம் ஷார்ட்டா. ப்ரிகேட்டிவ்ஸ், நேசல், அப்ராக்சிமெண்ட். அப்ராக்சிமேட்லேயே 2 டைப்ஸ் இருக்கு, லிக்விட்ஸ் அண்ட் கிளைட்ஸ், அண்ட் தென் அஃப்ரிகேட்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ளோசிவ்ஸ் தான்.
ப்ளோசிவ்ஸ் ஸ்டாப் சவுண்ட். இப்ப நம்ம பி டி சவுண்ட் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ப்ளோசிவ்ஸ் தான். ப்ளோசிவ்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம வெடி இருக்கு, வெடியில நம்ம வந்து நெருப்பு வச்ச உடனே என்ன ஆகுது, ஹை பிரஷர்ல வெடிக்குது இல்லையா, டப்புன்னு வெடிக்குது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம காற்றை என்ன பண்றோம்னா உள்ளுக்குள்ள ஸ்டாப் பண்ணி ஏதாவது ஒரு ஆர்டிகுலேட்டரால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிலீஸ் பண்றது. இப்ப லிப் வந்து ஒரு ஆர்டிகுலேட்டர் இல்லையா, நான் லிப்பை க்ளோஸ் பண்ணி டைட்டா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அப்படின்னு நான் ஏரை ரிலீஸ் பண்றேன் பியோட சவுண்டுக்கு. அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்றேன், அதனால இட் இஸ் ஏ ஸ்டாப் சவுண்ட். ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறேன் ஏர் ஃப்ளோவை. ரெண்டு லிப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் வெளியிலே போகாது இல்லையா, க்ளோஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறேன். சோ அதுதான் ப்ளோசிவ் ஸ்டாப் சவுண்ட். ஓகேவா. ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா உராய்வு. இப்ப அதாவது அதாவது ஃபுல்லா நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஏர் ஃப்ளோவை கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அலோவ் பண்றது. இப்ப அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்ப உங்க நாக்கு என்ன பண்ணும் பாருங்க, சொல்லும் போது உங்க நாக்கு போய் மேல பல்லுல போய் டச் ஆகிக்குதா பாருங்க, கீழே இதுவாகுதா. அப்போ கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஏரை வந்து வெளியில அனுப்பும். அப்ப அதான் ஃப்ரிகேட்டிவ்ஸ். எஃபோட சவுண்ட் இதெல்லாமே வந்து ஃப்ரிகேட்டிவ்ஸ். நேசல் சொன்ன முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க மூக்கு வழியா தான் நம்ம அந்த சவுண்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சாஃப்ட் பேலட்டை போய் நம்ம டங்க் அடைச்சுக்கும், காத்து வந்து மூக்கு வழியா தான் ரிலீஸ் ஆகும். நம்ம மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த சவுண்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ் அண்ட் கிளைட்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம கிளைடிங் சவுண்ட் வவல்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் லிக்விட்ஸ்னா என்னன்னா, இப்ப இந்த எல் ஆர் அதோட சவுண்ட் எல்லாம் வந்து லிக்விட் சவுண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தண்ணி குடிக்கும் போது கடகடன்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது மாதிரி நம்ம வாய் கொப்பளிக்கும் போது இது பண்ணும்போது நம்ம ஒரு சவுண்ட் இது பண்ணுவோம் இல்லையா, சோ அதை ரிலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லிக்விட் சவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ரிகேட்ஸ்னா என்னன்னா, அதாவது அது ஃப்ரிகேட்டிக்கும் வவ்வல்ஸ்க்கும் நடுவுல செமி வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க அப்ரிகேட்டை. அப்ரிகேட் சவுண்ட்ஸ்னா ஃப்ரிகேட்டிவ்ஸ்க்கும் வவ்வல்ஸ்க்கும் மிட்ல இருக்கும், அதனால செமி வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வவ்வல் பத்தி நம்ம டீடைலா படிப்போம். இப்போ நான் ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ப்ளோசிவ்ஸ்னா ஸ்டாப் சவுண்ட்ஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ், நேசல், அப்ராக்சிமெண்ட். சாரி, அது அப்ராக்சிமெண்ட் எக்ஸ்ஐ வரும், ஓக்கும் ஐக்கும் நடுவில் எக்ஸ் வரணும் அப்ராக்சிமெண்ட்ல. அதுல 2 டைப்ஸ் இருக்கு, லிக்விட்ஸ் அண்ட் கிளைட்ஸ் அண்ட் தென் அப்ரிகேட்ஸ். ஓகேவா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ளோசிவ்ஸ் ஸ்டாப் சவுண்ட்ஸ் தான். ஓகே. சோ ஸ்டாப் சவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகுலேட்டரை வச்சு வந்து இப்ப நான் மவுத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பியும் பியோட சவுண்டும் வருது, ப. ஓகே. ஒண்ணு அதே சவுண்டோட சொல்லும் போது ப. மவுத் ஆர்டிகுலேட்டர் வச்சு இன்னொரு ஆர்டிகுலேட்டர் என்னன்னா ஆல்வியோலர் ரிட்ஜ், டங்க் போய் மேல ஆல்வியோலர் ரிட்ஜ் டச் பண்ணும்போது ட. ஓகே. டியும் டியும். ஓகேவா. சோ ப்ளோசிவ் சவுண்ட்ஸ்னா என்னது, பர்ஸ்ட் அவுட் லைக் கிராக்கர்ஸ். அதாவது நம்ம ஏரை வந்து வாயில ஸ்டாப் பண்ணி வச்சிருந்து சடனா ரிலீஸ் பண்றோம், அதான் ப்ளோசிவ் சவுண்ட்ஸ். ஓகேவா. சோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளோசிவ் சவுண்ட்ஸ். இது வந்து ஸ்டாப் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ஏரை ஸ்டாப் பண்ணி வச்சு அப்புறமா ரிலீஸ் பண்றோம், அதனால ஸ்டாப் சவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல தான் ப்ளோசிவ் சவுண்ட் பேர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூல இருக்கிறதெல்லாம் வாய்ஸ்லெஸ், இந்தாண்ட வாய்ஸ் பேரா கொடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிக்கு ஆர்டிகுலேட்டர் பாத்தீங்கன்னா லிப்ஸ். ஆர்டிகுலேட்டர் வந்து லிப்ஸ். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, பீக்கு லிப்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கா, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு, அது அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்றோம், அப்ப ஏர் ரிலீஸ் ஆகுதா. அதே வந்து பிக்கு வந்து வாய்ஸ் இல்லாம அதை ரிலீஸ் பண்ணுவோம், பிக்கு வந்து வாய்ஸோட ரிலீஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சேம் தான், சேம் ரொட்டேஷன் தான். ஓகேவா. அதே வந்து டீக்கும் டிக்கும் பாத்தீங்கன்னா டங்க் எங்க போய் டச் ஆயிருக்கு பாருங்க, ஆல்வியோலர் ரிட்ஜ்ல டச் ஆகி அப்புறம் ரிலீஸ் பண்றோம், ஏர் வெளியில ரிலீஸ் ஆகுது டி டிக்கு ஆல்வியோலர் ரிட்ஜ். அண்ட் தென் கேவுக்கும் ஜிக்கும் கேவோட சவுண்ட் வந்து எங்க போயிட்டு வருது பாருங்க, பின்னாடி த்ரோட் அசையக்கூடாது. அதே ஜிக்கு வந்து அதே பொசிஷன் தான், க சவுண்டோட சொல்லுங்க, க. ஓகே. க. இதுதான் ப்ளோசிவ். மொத்தம் 6 சவுண்ட்ஸ் இருக்கு இதுல. பேரா படிப்போம். ஒண்ணு வந்து ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் வரும், ஒண்ணு வாய்ஸோட வரும், ஒண்ணு வாய்ஸ்லெஸ்ஸா வரும், அதனால பேரா இதை படிப்போம். ஓகேவா. பி வந்து வாய்ஸ்லெஸ், பி வந்து வாய்ஸ். சேம் லிப்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றது. அதே டில வந்து டி வந்து வாய்ஸ், டி வந்து வாய்ஸ்லெஸ், டி வந்து வாய்ஸ்.
ஓகேவா? இங்க வந்து டங்க் வந்து ஆல்வியோலர் லிட்ஜை போய் டச் பண்ணும், அங்க போய் ஏர் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும். அடுத்தது வந்து ஏர் ஃப்ளோ வந்து த்ரோட்ல ஸ்டாப் ஆகும், கேவுக்கும் ஜிக்கும். உங்க டங்க் வந்து பின்னாடி போய் உள்ள டச் ஆகும், டங்க் நல்லா உள்ளார இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த சிக்கு கேவுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்டு தான். ஓகே, லெட்டர் சி யூஸ் பண்ணாலும் லெட்டர் கே யூஸ் பண்ணாலும் ஒரே சவுண்டு தான். ஓகேவா? ஸோ இதுல தான் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட்ஸ்ல உள்ள சிக்ஸ் சிக்ஸ் பேர்ஸ். ஓகே, இதுல இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் இன்னைக்கு நம்ம பாத்திரலாம். ஓகேவா? பிபி பேர் மட்டும் இன்னைக்கு பாத்திரலாம். அடுத்தடுத்த பேர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே.